श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்திலேருந்து 2வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருதத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், உத்திஷ்டோ உத்திஷ்ட, அதாவது பெருமாளே நீ எழுந்துக்க வேண்டும் என்று 2 முறை கூறுகிறோம் நம்ம பெருமாளை பார்த்து. ஏனென்றால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலை விடிந்தே வர்றதுனால நம்ம பெருமாளை கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்டுட்டோம் என்றால் அந்த சூரியன் நம்ம பெருமாளை முந்திந்தே எழுந்துக்க ஆரம்பிக்குமாம். அதனால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்துக்க வேண்டும் பெருமாளே என்று 2 முறை கூப்பிடுறோமா நம்ம பெருமாளை பார்த்து. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த, கோவிந்தன் என்று அழைக்கப்படும் பெருமாளே எழுந்துக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ, அதாவது கருடனை தன்னோட வாகனமாக வச்சுருக்கிற பெருமாளே நீ எழுந்துக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இடத்துல கருடனை வாகனமாக வச்சிருக்கார் பெருமாள். அதே நேரத்தில் பெருமாள் தன்னோட கொடியில், தன்னோட ஃப்ளாகில் கருடனெல்லாம் எம்பலமாக வச்சிருக்கார். அதனால தன்னோட கொடியிலையும் சரி தன்னோட வாகனமாகவும் சரி நம்ம கருடனை மட்டுமே வச்சுருக்கிற பெருமாளே நீ எழுந்துக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். உத்திஷ்ட கமலா காந்தா, அதாவது கமலா என்று அழைக்கப்படும் லக்ஷ்மிக்கு பிரியமானவரே நீ எழுந்துக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு, அதாவது 3 உலகங்களுக்கும் முவ்வுலகுக்கும் நீதான் அருள் புரிய வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம. அதனால அப்பேற்பட்ட பெருமாளை எழுப்பும் பொழுது அவர் இந்த 3 உலகங்களுக்கும் முவ்வுலகங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிற ஒரு ஸ்லோகமாக தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட இந்த ஜனகர் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அந்த ஆசிரமத்துல, அந்த ஒரு குருகுலத்துல. இவர் மட்டும் ஏன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார்? எல்லா சிஷ்யர்களுக்குமே அங்கே இங்கேயும் தெரிச்சு ஓடின்னு இருக்கா. நம்மளோட மிதிலைக்கு எப்படியாவது போயே ஆகணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணும். ஐயோ, என்னோட அண்ணன், என்னோட அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே அங்கே இருக்காளே, இவளை விட்டு நான் எப்படி வர முடியும் இங்கே, அவர்களை காப்பாற்றணும் என்று சிஷ்யர்கள் அனைவருமே அங்கேருந்து மிதிலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாளாம். இப்படி மிதிலையை நோக்கி ஓடின்னு இருக்கும்போது ஒரு புறம் இந்த மாதிரி இவ ஓடின்னு இருக்கும்போது மறுபுறம் இந்த குருகுலத்தில், இந்த ஒரு ஆசிரமத்தில் நம்மளோட ஜனகர் மட்டும் சந்தோஷமாக உட்கார்ந்து சிரிச்சுட்டே இருக்காராம் அந்த இடத்துல. நம்ம சுக்கர் ஒரு புன்னகையோட கேட்குறாராம் ஜனகரை பார்த்து, ஏன் ஜனகரே, அவர்களெல்லாம் அவளோட குடும்பம் அங்கே இருக்கு, மிதிலையில குடும்பம் இருக்கு என்பதற்காக பயந்து ஓடி போறா. அந்த மிதிலையே உனக்கு தானே சொந்தம். குடும்பம் இருக்கிறவாளே அப்படி ஓடி போகும்போது உன்னோட ராஜ்யமா இருக்கும் மிதிலை எரிஞ்சிட்டு இருக்கு, நீ இப்படி சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கியே என்று கேட்கிறார் சுகர். அப்ப ஜனகர் ஒரு பதில் சொன்னாராம், அந்த மிதிலை என்னோட ராஜ்யம்னு யார் சொன்னா? என்ன அரசனாக சொன்னா, என்ன ராஜாவாக இருக்க சொன்னா, அது என்னோட கடமை. என்னோட கடமையை நான் நிறைவேற்றினே தவிர அந்த ராஜ்யத்து மேலேயோ அந்த ராஜ்யத்தில் இருக்கும் பிரஜைகள் மேலேயோ அங்கே இருக்கிற மக்கள் மீதோ எனக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை. அதோட மேலும் இந்த மிதிலை எரியணும், இந்த மிதிலை எரிந்து போகணும் என்பது கடவுளோட ஆணையாக இருந்தால், அவர் ஆசைப்படுற விஷயம் இதுதான் என்றால் அது நடந்தே தீரும். இதை நான் நடுவில் போயிட்டு எப்படி அவ்வளோ பெரிய ஒரு சிங்கம் வேட்டையாடின்னு இருக்கும்போது, அவ்வளோ பெரிய சிங்கம் அதோட இது விளையாடின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன எறும்பு போனால் எப்படி அந்த விளையாட்டை தடுக்க முடியும்? அது போலவே இறைவனின் விளையாடல்ல, அந்த ஒரு திருவிளையாடல்ல நான் உள்ள நுழைய முடியாது. அவர் ஆசைப்பட்டு இந்த நகரம் எரியறது, இந்த மிதிலை தேசம் எரியறது என்றால் அது நடக்கட்டும் என்று நம்ம ஜனகர் சொல்றாராம். இப்படி ஒரு புறம் இவர் சொல்லிட்டு இருக்கும்போது மறுபுறம் நம்ம சிஷ்யர்கள் ஓடி போனான்னு அந்த இடத்துக்கு, மிதிலைக்கு. அப்படி போன சிஷ்யர்களுக்கு அங்கே ஏமாற்றம் தான் இருந்ததாம். ஏன்னா அங்கே மிதிலை எரியவே இல்லை. எல்லாருமே சந்தோஷமாக அவர்கள் டெய்லி எப்படி இருக்குமோ, தினமும் எப்படி இருக்குமோ அதே போல சாதாரணமாக நார்மலாக தான் இருந்தால் எல்லாருமே. இந்த நீதி கதையின் நீதி என்னவென்றால்,
நம்மளும் ஜனகரை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்மளோட பற்றுகளை கொஞ்சமாவது குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். முற்றிலும் அறுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணணும். அதே சமயத்துல எது நம்மளுக்கு நடந்தாலும் அது கடவுள் செய்யறது என்று ஒத்துக்கொண்டு, அவரை எப்பயுமே பகைச்சுக்காம, அவர் சொல்றத, அவர் செய்யறத ஒத்துக்கிட்டு போயிட்டே ஆகணும். இப்படி ஒத்துக்கிட்டு நம்ம கடவுள் தான் இதெல்லாம் செய்யறார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஒத்துக்கொண்டோம் என்றால், வாழ்க்கை நிச்சயமாக ஜனகரை போலவே சந்தோஷமாக இருக்கும். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.